Reha Mathematics channel என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 7th max term 3 exercise 4.3 ல miscellaneous practice problem பார்க்கலாம். The bishop in the given picture of chessboard can move diagonally along dark squares. Describe the translation of the bishop after two moves as shown in the figure. So இங்க bishop வந்து நமக்கு மூவ் ஆகுது. So first இங்க இருந்து இங்க நமக்கு ஒரு மூவ் ஆகுது. So அத நம்ம எப்படி எழுதலாம் அப்படினு பாத்தீங்கன்னா என்ன translation நடந்திருக்கு? 2 right side லேயும் 3 down லேயும் போனா தான் நமக்கு இந்த பாயிண்ட் ரீச் பண்ண முடியும். கரெக்ட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் மூவ் என்ன நடந்திருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 2 down. ஓகே. அடுத்து செகண்ட் மூவ் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். சோ இங்க இருந்து இங்க வரணும். சோ அப்ப இந்த இடத்துல இருந்து நமக்கு இங்க 1 2 3 4 5. So 5 பாயிண்ட் இங்க வந்துட்டு இங்க இருந்து நமக்கு என்னது 1 2 3 4 5 பாயிண்ட் டவுன்ல வந்தா நமக்கு இந்த பாயிண்ட ரீச் பண்ணுவோம். அப்ப செகண்ட் மூவ் வந்து 5 இந்த சைடு திரும்ப 5 வந்து டவுன். சரியா? அவ்வளவுதான் இந்த சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். ரைட் a possible translation அப்படினு சொல்லி நமக்கு கேக்குறாங்க. For each of a chess piece for a single move அப்படினு சொல்லி கேக்குறாங்க. ஒரு சிங்கிள் மூவ்க்கு என்னென்ன பாசிபிளான டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. போர்டு எடுத்து காமிச்சிருக்கிறேன். ஸோ இந்த செஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செஸ் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 இந்த சைடில் 8 இருக்கும், இந்த சைட்லேயும் 8 இருக்கும். சரியா? 8 மொத்தமாக நமக்கு 64 பாக்ஸஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கிங்கு கேட்குறாங்க. கிங் அப்படிங்கிறது நமக்கு இந்த பொசிஷனில் இருக்குது. கிங்கால் என்னென்ன பொசிஷன் வந்து மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிங்கால் என்னென்ன பொசிஷன் மூவ் பண்ணலாம்? 1 மூவ் பண்ணலாம். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா 1 ரைட்டில் இல்லைனா 1 லெஃப்டில் இல்லை 1 மேலே. ஸோ இப்படி தான் மூவ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ நம்ம கிங்குக்கு எழுத போகிறோம். ஸோ கிங்குக்கு 1 ஸ்டெப் ரைட் போகும், இல்லை 1 ஸ்டெப்பு லெஃப்ட்டு போகலாம். இப்போ 1 ஸ்டெப் வந்து மேல் நோக்கியும் போக முடியும். அதால் இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்டெப்பு வந்து கீழ் நோக்கி அதால் போக முடியும். ஸோ இதுதான் கிங்கோடைய பாசிபிலிட்டிஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆர்னு போட்டு எழுதிக்கோங்க. ஸோ கமா போடாமல் ஆர்னு போட்டு எழுதிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது குயினுக்கு பார்ப்போம். சரியா? இந்த குயினுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். குயின் எந்த இடத்துல இருக்குது? இப்போ நமக்கு இந்த இதுதான் நமக்கு குயின், இதுதான் நம்மளுடைய குயின். ஓகே. குயின் வந்து சரன்னு எல்லா பக்கமே போகும். குயினால் எல்லா பக்கமே மூவ் ஆக முடியும். ஸோ அப்போ இதுக்கு நமக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சரியா? ஸோ இப்போ நம்ம குயினை வந்து எழுத போகிறோம். குயினால் இப்போது இந்த இடத்துல ஆப்போசிட் டீம் இங்கே வந்து இருக்கிறாங்க ஃபுல்லாக. ஸோ அப்போ 2 ரோ வந்து ஆப்போசிட் டீம் கவர் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த குயினால் 1 2 3 4 5. ஸோ 5க்கு வர முடியும். 5ல் ஸ்ட்ரைட்டாக அப்படி வரலாம், இல்லை 1 2 3 இப்படி இந்த சைடு வரணும்னா நம்ம எப்படி எழுதணும்? இப்படி சைடில் வரணும்னா எப்படி எழுதணும்? 1 2 3 கீழே வந்து நமக்கு 3 பொசிஷன் வர முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ரூட்ஸ் இருக்குது. இப்போ நான் எழுதுகிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஃபஸ்ட் நான் எழுதிக்கிறேன். இப்போ குயினால் 1லேருந்து 8 மூவ்ஸ் அட் அ டைம் பண்ண முடியும். இங்கேருந்து சர்ன்னு நமக்கு இந்த பொசிஷன் கூட நம்மளால் ஸ்ட்ரைட்டாக வர முடியும். ஓகேவா? ஸோ குயினால் 1லேருந்து 8 மூவ்ஸ் பண்ண முடியும். சரியா? இப்போ இதை வந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 1 ரைட் சைடு, இப்போ 1 மேலே போக முடியும் குயினால். ஸோ 2வையும் போக முடியும், 2க்கும் அதே மாதிரி போக முடியும் குயினால், 3க்கும் போக முடியும் குயினால், இது மேலே போக முடியும். சரியா? அதே மாதிரி 4க்கு போக முடியும், அதே மாதிரி 5க்கு போக முடியும். சரியா? இப்போ இதெல்லாம் நமக்கு பாசிபிள் மூவ்ஸ். இதுவே ரைட் சைடு எழுதியிருக்கோம், இதே லெஃப்ட் சைடுக்கு எழுதலாம். சரியா? இந்த மூவ்ஸ் வந்து போக முடியும். இங்கே ஆர் போட்டுக்கோங்க. இங்கே ஆர் ஓகே. ஆர் இப்போ இதே எழுதிக்கலாம். ஆர் போட்டு 2 லெஃப்ட் சைடு 2 மேலே, அதே மாதிரி ஆர் போட்டு 3 லெஃப்ட் சைடு 3 மேலே, அதே மாதிரி ஆர் போட்டு 4 லெஃப்ட் சைடு 4க்கு மேலே போட்டுக்கலாம். ஆர் போட்டு 5 லெஃப்ட் சைடு 5க்கு மேலே. சரியா? இதுக்கெலாம் கமா எழுதிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். சரியா? லெஃப்ட் சைடு மூவ்ஸும் எழுதிட்டோம், ரைட் சைடு மூவ்ஸும் எழுதிட்டோம். 1 to 8 வந்து நமக்கு குயினால் மூவும் பண்ண முடியும்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிட்டோம். ஸோ அவ்வளோதான், குயினுக்கு நம்ம எழுதிட்டோம். ஓரளவு பாசிபிள் மூவ்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அடுத்தது என்ன எழுத போகிறோன்னா, குயின் முடிச்சாச்சு. அடுத்தது பிஷப் வரலாம். ஸோ பிஷப் பார்த்திங்கன்னா நமக்கு 3-3 தான் மூவ் ஆகும். ஓகேவா? சாரி, பிஷப் வந்து நமக்கு மொத்தமாக ஸ்ட்ரைட்டாக க்ராஸாக தான் மூவ் ஆகும். இப்படி க்ராஸாக வரும். இங்கிட்ட ஒரு பிஷப் இருக்குது, இந்த பக்கமும் நமக்கு ஒரு பிஷப் இருக்குது. ஸோ பிஷப்புன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ 2 பிஷப் வந்து இருக்கும் ஒரு இதுக்கு. ஸோ இது வந்து நமக்கு இப்படியும் மூவ் ஆகும், இப்படியும் மூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஒரு பிஷப்போடதை நம்ம சொல்லுவோம் இப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. பிஷப்க்கு வந்து அதால் 1 மூவ் கொடுக்க முடியும். அப்போ 1 மூவ் போகணும், இந்த பொசிஷன் வரணும்னா 1 லெஃப்ட்டு 1 டவுனு, ரைட்லேயும் போக முடியும். 1 லெஃப்ட்டு 1 டவுனு, இந்த பொசிஷன் தான் அதில் வர முடியும். கரெக்டாக? அதே மாதிரி 2 லெஃப்ட்டு 2 டவுன்னா இந்த பொசிஷன் வரும். 2 லெஃப்ட்டு 2 டவுன்னா இந்த பொசிஷன் வரும். சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 லெஃப்ட்டு 3 டவுன்னா இந்த பொசிஷன். ஓகேவா? இந்த சைடில் 3 வராது. அப்போ இந்த பிஷப் எடுத்துக்கிட்டா 3 லெஃப்ட்டு 3 டவுன் வந்தால் இந்த பிஷப் வந்து இங்கே வரும் பாசிபிலிட்டிஸ். ஸோ அது மாதிரி நம்ம எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு எழுத போகிறோம். இப்போ பிஷப்க்கு எழுதலாம். இப்போ 1 மேலே, ஆர் 2 ரைட்டு 2 மேலே, ஆர் 3 ரைட்டு 3 மேலே, ஆர் 4 ரைட்டு 4 மேலே, ஆர் சரியா? இது 5 ரைட்டு 5 மேலே. ஸோ இதே மாதிரி லெஃப்ட்டுக்கு எழுதணும். ஏன் 5னா இங்கே இப்போ இந்த பிஷப் வந்து 1 2 3 4 5 வரைக்கும் தான் ஸ்ட்ரைட்டாக வர முடியும். ஓகேவா? அதே மாதிரி இந்த பிஷப்பெல்லாம் 5 வரைக்கும் தான் நமக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துக்கு வர முடியும். இதுக்கப்புறம்னா நம்ம டர்ன் பண்ணணும் பொசிஷன். ஒரே ஸ்ட்ரெச்சில் 5 வரைக்கும் தான் வர முடியும் பிஷப்பால். ஓகே, இதே மாதிரி க்ராஸில் பார்த்திங்கன்னா குயினால் 1 2 3 பொசிஷன் வர முடியும். இந்த பக்கம் 1 2 3 4 பொசிஷன் வர முடியும். ஓகேவா? ஒரே ஸ்ட்ரெச்சில் வர முடியும்னு பார்த்தா நமக்கு அந்த மாதிரி தான் வர முடியும். இப்போ இதுவே 1 2 3 4 வரைக்கும் நமக்கு இந்த பக்கமும் வர முடியும் குயினுக்கு. இப்போ பிஷப் வந்து நமக்கு இந்த இடத்துல எழுதலாம். 1 லெஃப்ட்டு 1 அப்பு, 2 லெஃப்ட்டு 2 அப்பு, 3 லெஃப்ட்டு 3 அப்பு, 4 லெஃப்ட்டு 4 அப்பு, 5 லெஃப்ட்டு 5 அப்பு. ஸோ இங்கே ஆர் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது பிஷப் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து நைட் பார்ப்போம். இது வந்து நமக்கு குதிரை. சரியா? இப்போ குதிரை வந்து எப்படி வரும்? 3-3 தான் நமக்கு மூவ் ஆகி வரும். ஸோ இதுக்கு பாசிபிலிட்டிஸ் பார்ப்போம். இப்போ இது வந்து இங்கேருந்து இப்படி வரலாம், இந்த பொசிஷன் வரும். சரியா? இல்லைனா இங்கேருந்து நமக்கு இந்த பொசிஷன் வர முடியும் குதிரையால். இப்போ இங்கேருந்து இந்த பொசிஷன் குதிரையால் வர முடியும். ஸோ இந்த பொசிஷன் நம்மளால் வர முடியும் குதிரையால். ஸோ இப்போ இந்த பொசிஷன் வரணும்னா இங்கேருந்துன்னா 1 ரைட் சைடு, அப்புறம் அங்கேருந்து 1 to 2 டவுன் சைடு. ஓகே, அப்போ 1 ரைட் சைடு, 2 வந்து டவுன் சைடு. ஓகே, 1 ரைட்டு 2 டவுனு. இல்லைன்னா நமக்கு இந்த பொசிஷன் வந்தால் 2 லெஃப்ட்டு 2 டவுனு 1 டவுனு, ஆர் 2 லெஃப்ட்டு 1 டவுனு. ஸோ இந்த பொசிஷன் வரும். இங்கேருந்து இங்கே வரணும்னா 2 டவுனு 1 லெஃப்ட்டு. ஸோ இந்த பொசிஷன் வரலாம். இங்கேருந்து நமக்கு இந்த பொசிஷன் போகணுன்னா அதே தான், ஆர் போட்டு 2 டவுனு 1 ரைட்டு. ஸோ இந்த பொசிஷன்லாம் நம்மளால் வர முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ரூக்கு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ரூக் பார்க்கணும் அப்படின்னா, ரூக் அப்படிங்கிறது நம்ம யானைன்னு சொல்லுவோம்ல, இந்த யானையால் ஸ்ட்ரைட்டாக தான் நம்மளால் வர முடியும். யானையால் ஸ்ட்ரைட்டாக வர முடியும். சரியா? ஸ்ட்ரைட்டாக என்னென்ன பொசிஷன் வர முடியும் யானையால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 1லேருந்து 8 பொசிஷன் கட்ட டைம் ஸ்ட்ரைட்டாக வந்து அடிக்கலாம் யானையால். ஸோ அப்போது நம்ம என்ன எழுதலாம்? 1 to 8 பொசிஷன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வர முடியும் யானையால். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ இங்கேருந்துன்னா மற்ற இடத்துலலாம் காயின் இருக்குன்னா நமக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக வரும். ஸ்ட்ரைட்டாக தான் வரும். அது எங்கே இருக்குதோ அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வரும். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா பான் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த பான் அப்படிங்கிறது இந்த காய். ஸோ இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எப்படி வரும்னா 1 இல்லை 2 பொசிஷன், 1 பொசிஷன் வரும், இல்லைனா 2 பொசிஷன் இந்த இடத்துக்கு
வர முடியும். சரியா? 2 பொசிஷன் தாண்டி வர முடியும். அப்போ இங்கே என்ன எழுதலாம்? 1 மேலே ஆர் 2 மேலே. ஸோ இதுதான் வர முடியும் அதால். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர்.